உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாதிபதி, அது மட்டும் இல்லாம 6ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில பயிற்சி ஆக போறாரு. இந்த பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்கள் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாயுடைய பயிற்சி ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ராசியாதிபதி செவ்வாய் இருக்கிறது ஒரு விசேஷம். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த 47 நாட்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுக்க போறாரு. சார் எனக்கு வந்து வேலை கிடைச்சா போதும் சார், வேலை இல்லாம 6 மாசமா இருக்கேன், கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுமே கிடையாது, கண்டிப்பா கிடைக்கும். அதே போல வேலை மாற்றம் செய்யக்கூடிய விருச்சக ராசி நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா பயங்கரமான ஆபீஸ்ல ஒரு ப்ரெஷரு, ரொம்ப கஷ்டம், உங்களை தேவையில்லாத யாராவது ஏதாவது சீண்டிகிட்டே இருப்பாங்க, உங்களை யாராவது போட்டு கொடுப்பாங்க. நீங்களும் எவ்வளவுதான் சமாளிப்பீங்க, முடியல சார் என்னால, ஏதாவது ஒரு வேலை மாறினா பரவாயில்லன்னு இருக்கேன், அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி எனக்கு ஒரு குரோத்தே இல்லை, ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு கம்பெனி போனா நல்ல சம்பளம் கொடுப்பாங்க என்னுடைய கேட்டகரிக்கு, என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல வேற ஒரு நல்ல வேலையில மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில்ல மிகப்பெரிய லாபங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. 6ஆம் அதிபதி 11ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். சில பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கினா சார் தொழில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், கடன் வாங்கிதான் நான் சம்பாதிச்சேன், கடன் வாங்கிதான் நான் இவ்வளவு சொத்து சேர்த்தேன்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு வருது. அதனால நீங்க எங்கேயா கடன் வாங்கினா கூட தப்பு இல்லை, கொஞ்சம் அதிக வட்டிக்கு மட்டும் வாங்காம பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் கூட உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அந்த கடன் வாங்கி நீங்க ஏதாவது செய்யும் போது என்னாங்கன்னா லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும். சிம்பிளா எடுத்துங்களேன், நீங்க எங்கேயா ஒரு 2 ரூபா இன்ட்ரெஸ்ட் 3 ரூபா இன்ட்ரெஸ்ட் வாங்கிருக்கீங்க, ஒரு பேங்க் லோன் கிடைக்குது, அந்த வாங்கி அதை கட்டினா என்ன ஆகும், அந்த இன்ட்ரெஸ்டே பெரிய ப்ராஃபிட்டா இல்லையா, லாபமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த
விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியா கொடுக்க போகுது. அதனால தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடனை தீர்க்கறதுக்கு என்னென்ன வழி பாருங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 47 நாட்கள் எப்படி சார் கடனை தீர்ப்பேன்? 47 நாட்கள் கண்டிப்பா தீர்க்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு நேரம், அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், அதான் ரொம்ப விசேஷம். அந்த வாய்ப்பு கிடைச்சாவே என்ன ஆகும்னா நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துட்டு வந்துடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து தீர்க்க போறாரு. அதே போல நிறைய விருச்சக ராசி என்பதற்கு திருமணத்துல பிரச்சனை எப்பவுமே இருக்கும். பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்க்கு போயிருப்பீங்க, ஆனா கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஆண்களா இருந்தா மனைவி கொடுக்க மாட்டாங்க, பெண்களா இருந்தா கணவர் கொடுக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு காரணத்துல செக் வச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஈகோ பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய மன வலி, கஷ்டம், அதெல்லாம் தீரக்கூடிய நேரம். டைவர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். அதே போல டைவர்ஸ் ஆகி பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு. நிறைய வரன் பாக்குறோம் சார், 2வது திருமணத்துக்கு ஜாதகமே பார்க்க வேணாம்னு சொன்னாங்க, அப்படி இருந்துமே எனக்கு வரன் அமையலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கலாம், இல்லை இடம் விற்க முடியலன்னு இருக்கலாம், இல்லை ஒரு வீடு விற்க முடியலன்னு இருக்கலாம், இல்லை இடம் விற்க முடியாத இடத்த வச்சுட்டு எதாவது வித்துலாம் நினைச்சிருப்பீங்க சில பேர். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அந்த சொத்து சம்பந்தமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் அதை முயற்சி செய்தீர்களானால் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, இந்த சொத்து விற்கிறது தான் சார் நீண்ட பிரச்சனை, எனக்கு சொத்தை வித்தா என் கடன்லாம் தீர்த்துருவேன், குடும்பத்தை வாழ வச்சிருவேன், நான் எப்படியாவது பொழைச்சிக்குவேன், கடன் மட்டும்தான் என்னை போட்டு கழுத்தை நெரிச்சிட்டுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் வெளிநாடு போறாங்க, ஆனா சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. நிறைய பேர் வெளிநாடு போறாங்க, அங்க போய் வேலை நிரந்தரமா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போனீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமா இருக்கும், நிரந்தரமா சம்பாதிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுடைய குடும்பமே, உங்களுடைய வம்சமே வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. சில பேர் வெளிநாட்டிலுமே இருந்து விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்காம இருக்கீங்க, அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும். அதே போல சில பேர் பிஆர் கிடைக்காம இருக்கீங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். அங்கேயே ஒரு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, கிடைக்காம இருக்கும், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சில பேர் வெளிநாட்டிலேயே பாத்தீங்கன்னா வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்த மாசம் வேலை போயிடுச்சு சார், நோட்டீஸ் பீரியட் வந்துருச்சு சார் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு. சில பேர் வேலை போயே சில பேர்லாம் உட்காந்துருக்கீங்க அங்க, அவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பா கொடுக்க போறாரு. மொத்தத்துல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், மன ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வையும், பொருளாதார வளர்ச்சியும், நீங்க நினைச்ச விஷயங்களை சாதனையும், உடல்நல பாதிப்புல இருந்து ஒரு தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கு. இதை கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா வேற எந்த பிரச்சனைகளும் இல்லாம ஃபியூச்சர்ல சமாளிக்கிறதுக்கான ஒரு திறனை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதுனா மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க.
படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.